10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். திருப்புதல் தேர்வு 2023-24 திண்டுக்கல் மாவட்டம் விடைக்குறிப்பு தெளிவான விடைகளுடன் பார்க்க போகிறோம். ஒரு மதிப்பெண் வினா பாருங்க. n of a சமம் m மற்றும் n of b சமம் n எனில் a இருந்து bக்கு வரையறுக்கப்பட்ட உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கிற அந்த வினாவில் இந்த இடத்துல உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றுக்கணம் அல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு இருக்கும். அதனால் வெற்றுக்கணம் அல்லாத உறவுகள் அப்படின்னா தான் 2n-1 போடணும். உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னா 2n தான் போடணும். f of x சமம் 2x² மற்றும் g of x சமம் 1/3x எனில் f of g என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of g of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன செய்வோம், நாம f of g of x எழுதுவோம் இல்லையா, ஈக்குவல் டு f of g of x என்ன உங்களுக்கு 1/3x. அடுத்து f என்ன பண்ணோம், உள்ள என்ன கொடுக்குறோமோ அதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் பெருக்கிக்கும். அப்படின்னா உள்ள கொடுத்தது 1/3x, அதை ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். இஸ் ஈக்குவல் டு 2 இன்று 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x². அப்போ என்ன கிடைக்குது, 2/9x ஸ்கொயர்னு கிடைக்குது. விடை என்ன, இ. 7/4k சமம் மட்டு 100. இங்கே என்னன்னு உங்களை கேட்டிருக்காங்க இல்லையா. 7/4kவை 7/4 மொத்த அடுக்கு k அப்படின்னு எழுதிக்குங்க. அப்போ சமம் 7/4 நீங்கள் கண்டுபிடிங்க. 49 பெருக்குனா 7/4 கிடைக்கும். 2401 அப்படின்னு கிடைக்கும். அதன் அடுக்கில் கே. சரியா, இதுக்கு நாம் மட்டு 100 கண்டுபிடிக்க போகிறோம். மட்டு 100 எடுக்கும்போது இதில் 24 நூறுகள் இருக்குது, மிச்சம் 1 இருக்கும் இல்லையா. அப்போ மீதி 1 தான். 1/k. 1/k என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ மட்டு 100 எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன வரும், 1. விடை ஆ. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் காண்க. 16வது உறுப்பு m, அதாவது a + 15d சமம் m. எல்லா உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா s31 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. s31 சமம் 31/2 இன்று 2a இல்லையா. 2a + 31 - 1 30d, இதை தான் கண்டுபிடிக்கணும். சமம் 31/2. இங்கேருந்து ஒரு 2 நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா a + 15dன்னு கிடைக்கும். சரிங்களா, 2 2ஓட அடிச்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு 31. a + 15d என்ன, m. விடை என்ன, 31m. x² + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும். x² + 64, இது a², இது b². சரிங்களா, 64 எதோட ஸ்கொயர், 8ஓட ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஏங்கிறது x, பிங்கிறது 8. உங்களுக்கு என்ன டேர்ம் வேணும், a² இருக்குது, b² இருக்குது, 2ab டேர்ம் வேணும் இல்லையா. 2ab அப்படின்னா 2 × x × 8. அப்போ 2 8 16x. இந்த ஆன்சரில் 16xங்கிற ஆன்சரே இல்லை, 16x² தான் இருக்குது இல்லையா. அதை கூட நம்ம ஆன்சர்னு போட முடியாது. எப்படி இருந்திருக்குன்னு கேள்வி, x⁴ அப்படின்னு இருந்திருந்தா 16x² ஆன்சர்னு போடலாம். ஆன்சர் என்ன, 16x. 6வது வினா, 2x - 1 த ஹோல் ஸ்கொயர் சமம் 9 தீர்வு. இது ரொம்ப ஈஸியாக ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு 1 போடுங்க, எக்ஸுக்கு -1 போடுங்க. 2 பெருக்கல் -1 -1 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. போட்டிங்கன்னா 2 × -1 -2 -1 த ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் சம் பண்ணும்போது -3 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். -3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ -1 ஆன்சர் தான். உடனே ஆன்சர் டிக் பண்ணிடாதீங்க, 2 செக் பண்ணி பாருங்கள். 2 பெருக்கல் 2 -1 த ஹோல் ஸ்கொயர். 2 2 4, 4 1 போனால் 3, 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் என்ன, 9 தான். ஸோ இதுவும் ஆன்சர் தான். 2 ஆன்சர், -1 2 ஆன்சர். கொடுக்கப்பட்ட படத்தில் BAC 90 டிகிரி, அதாவது இந்த மேலே இருக்க கோணம் 90 டிகிரி, AD பெர்பெண்டிகுலர் டு BC எனில் இதில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா வடிவத்தவை கான்செப்ட் தான்.
இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் வடிவத்தவை. இந்த முக்கோணத்தை நாம் இந்த முக்கோணத்தை போல் திருப்பி வரைஞ்சிக்கணும். சரியா? இந்த ஒன்று தான் நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஏபிடி உங்ககிட்ட இருக்குது. இந்த சியை நம்ம மேலே கொண்டு போகிறோம். இங்கே டி, இங்கே ஏ இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ ஏபிடியும் சிஏடியும் வடிவத்தவை. ஓகேங்களா? வடிவத்தவைனா அவற்றின் பக்கங்கள் விகிதங்கள் சமம், நமக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா கீழே இருக்க பக்கத்தை எடுத்துக்குங்க. பிடி பை இங்கே கீழே என்ன பக்கம் இருக்குது? ஏடி சமம். இப்போ இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏடி, இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி. கரெக்டாக? குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. பெருக்கும்போது ஏடி இன்ட்டு ஏடி, ஏடி ஸ்கொயர் சமம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இந்த பக்கம் பிடி இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது? சிடி இருக்குது. பிடி இன்ட்டு சிடி, ஏடி ஸ்கொயர் சமம் பிடி இன்ட்டு சிடி. வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? நல்லா பார்த்துக்குங்க. இது வட்டம், இதுதான் அதன் மேல் உள்ள ஒரு புள்ளி. அதுலேருந்து தொடுகோடு வரைகிறதுனா இது மாதிரி ஒரே ஒரு தொடுகோடு தான் வரைய முடியும். 1. அடுத்து ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதற்கு செங்குத்தாக இருக்கணும், ஆதிப்புள்ளி வழியாக செல்லணும்னு இருக்காங்க. செங்குத்தாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட கெழுக்களை இடம் மாற்றிக்கலாம். அப்படின்னா இதை எப்படி மாற்றிக்கலாம்? அதாவது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த ஒய்யோட கோஆர்டினேட்டை எக்ஸு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி வரும்? -3x. எக்ஸோட கோஆர்டினேட்டை ஒய்க்கு கொண்டு வரீங்க. அப்போ அது எப்படி வரும்? 7 ஒய்ன்னு வரும். இதுக்கு நாம் ஏதாவது ஒன்றுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 7க்கு நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணுறதுனா இது -7ன்னு போட்டுக்குவீங்க. ஆதிப்புள்ளி வழியாக செல்கிறதுனால அதுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. இப்போ 2க்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை நம்ம வெளியே எடுத்து அதை அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கிடலாம். அப்போ 3x + 7y சமம் 0ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் இ. ஒரு ஏரியின் மேலே h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் பீட்டா, மேகபிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியிலிருந்து மேகத்திற்கு உள்ள உயரம் மீட்டரில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயிற்சி 6.4ல் 3வது வினா செய்யும்போது இதே வினா தான், அந்த வினாவும் இதே வினா தான். அதில் இந்த 45 டிகிரி அதுக்கு பதில் நமக்கு θ1ம் பீட்டான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் θ2வும் இருக்கும். அதில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம இதில் எழுதிக்கலாம். அதாவது மேகத்திற்கு உள்ள உயரம் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும்னா h இன்ட்டு tan θ1 + tan θ2 by tan θ1 minus tan θ2 அப்படின்னு கிடைக்கும். இதில் நாம் θ1 இருக்க இடத்துல 45ம் θ2 இருக்க இடத்துல பீட்டாவும் போட போகிறோம். அப்படின்னா உயரம் சமம் h இன்ட்டு tan 45. tan 45 எவ்வளவு? 1 இல்லையா? அப்போ h இன்ட்டு 1 + tan θ2 இருக்கிற இடத்துல பீட்டான்னு போடணும். பை 1, அதாவது tan θ1 இல்லையா? tan θ1னா 45, tan 45 1 மைனஸ் tan θ2. θ2ங்கிறது பீட்டா. h இன்ட்டு 1 + tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டான்னு நமக்கு கிடைக்குது. 11வது கணக்கு பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 3πr². r²ங்கிறது தான் அதன் ஆரத்தினுடைய வர்க்கம். அதனுடைய எத்தனை மடங்கு? அது கூட எதை பெருக்கியிருக்கோம்? 3π இல்லையா? அதனால் 3π மடங்காகும். 12வது வினா பாருங்கள். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு. பாருங்க, ஒரு உருளை இருக்கு. அந்த உருளையினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் 5 சென்டிமீட்டர். இதிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோளம் வெட்டி எடுக்கிறோம். அப்படின்னா இது மாதிரி வெட்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஆரம் எவ்வளவா இருக்கும்? 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு கோளத்தின் கன அளவை தான் நம்ம அதிலிருந்து வெட்டி எடுக்க முடியும். கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3π r³. ஆரோட மதிப்பு 1 இல்லையா? அப்போ அதனுடைய கன அளவு என்ன? 4/3π. x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p. 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல XYZின் திட்ட விலக்கம் P அப்படின்னா நமக்கு தெரியும். அதை 3ஆல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3x 3y 3z. இதனுடைய திட்ட விலக்கம் என்ன அப்படின்னா அதனுடைய திட்ட விலக்கத்தை 3ஆல் பெருக்கிக்கணும். 3p
பி. அடுத்து 5 கூட்டுறோம், கூட்டும் போது திட்ட விலக்கம் மாறுமானா மாறாது. அப்படின்னா ஆன்சர் என்ன? 3P. ஒரு பணப்பையில் 2000 ரூபாய் நோட்டுகள், 2000 ரூபாய் நோட்டு வந்துச்சுல்ல பிங்க் கலரில், உங்களுக்கு தெரியுமில்ல, அது எத்தனை இருந்துச்சான்? 10. அடுத்து 500 ரூபாய் நோட்டுகள் 15, 200 ரூபாய் நோட்டுகள் 25 இருந்துச்சான். ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு செல்லக்கூடிய நோட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது பி ஆஃப் செல்லணும், ஒரு நோட்டு செல்லணும். இப்போ 2000 ரூபா நோட்டு செல்லாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? செல்லத்தக்கதாக, அந்த நோட்டு செல்லக்கூடிய நோட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது பி ஆஃப் 500 ரூபாய் நோட்டாக இருந்திருக்கணும், அல்லது எத்தனை ரூபாய் நோட்டாக இருந்திருக்கணும்? 200 ரூபாய் நோட்டாக இருந்திருக்கணும். இந்த ரெண்டு தான் இப்போ செல்லுது, 2000 ரூபா நோட்டு செல்லாது. கரெக்டா? அப்படின்னா பி ஆஃப் 500 ப்ளஸ் பி ஆஃப் 200. 500 200மா எந்த நோட்டாவது இருக்குமா? இருக்காது. அதனால் இதுக்கு பொதுவாக எதுவுமே கிடையாது. இப்போ 500 ரூபா நோட்டாக இருக்குன்னா மொத்த நோட்டுகள் 50, அதில் 500 ரூபா நோட்டு 15. 200 ரூபாய் நோட்டாக இருக்க நிகழ்தகவு மொத்த நோட்டு 50, அதில் 25. கூட்டுங்க, 25 15 40/50. அடிச்சிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும், 4/5. இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க. R என்ற உறவு x, y such that y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. நமக்கு தெரியும் மதிப்பகம் அப்படின்னா அந்த சார்பு எங்கே வரையறுக்கப்பட்டிருக்கோ அதுதான் மதிப்பகம். எங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு? 0, 1, 2, 3, 4, 5 என்ற இந்த கணத்துக்கு மேலே வரையறுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வீச்சகம். வீச்சகம் பார்த்தீங்கன்னா வீச்சகம் எப்படி கிடைக்கும்னா எக்ஸு கூட 3 கூட்டினா கிடைக்கும், அதுதான் ஒய் இல்லையா? அப்போ இது கூட எல்லாத்துக்கூடையும் 3 கூட்டுங்க. 3, 4, 5, 6, 7, 8 இது வீச்சகம். ரெண்டாவது கணக்கு பாருங்க, 16வது கணக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதை இரு சார்புகளின் சேர்ப்பா எழுதுன்னு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உள்ளால என்ன இருக்கோ அதை நாம் F2 அப்படின்னு எடுத்துக்கணும். F2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. அடுத்து F1 ஆஃப் எக்ஸ்ன்னு எதை எடுத்துக்கணும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, F1 ஆஃப் F2 ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1ங்கிறது ரூட்டு, F2ங்கிறது என்ன? 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஸோ நாம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை F1 ஆஃப் F2 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அதாவது F1 என்ன, F2 என்ன, அதை எப்படி எழுதுவீங்கிறதான் கேள்வி. அடுத்த வினா பாருங்க. a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி, 3a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பி, 5a மைனஸ் 3b பை ஏ ப்ளஸ் பி 12 உறுப்புகள் வரை கூட்டுறது தான். இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படின்னு முதல்ல பார்த்துக்குங்க. இது முதல் உறுப்பு நமக்கு தெரியும். இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சு பாருங்கள். கீழே இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. 3a ஏவை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2a, இது மைனஸ் 2b, அதில் மைனஸ் பியை கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பி கிடைக்கும். இது ப்ளஸ் பி ஆயிரும் இல்லையா? மைனஸ் 2bல ஒரு ப்ளஸ் பின்னா உங்களுக்கு மைனஸ் பி தான் மிச்சம் இருக்கும். அதே போல் இதிலேருந்து இதை கழிச்சு பாருங்கள். 5a 3a கழிச்சிங்கன்னா 2a தான். இது மைனஸ் 3b, இது ப்ளஸ் 2b ஆயிரும் இல்லையா? அப்போது மைனஸ் பி தான் இருக்கும் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ இது என்ன வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. இது அதனுடைய பொது வேறுபாடு டி. ஏ என்ன? ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. எத்தனை உறுப்புகள் வரை கூட்டுறதுனா 12 உறுப்புகள் வரை. எஸ் 12 சமம் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. n 12/2 இன்ட்டு 2a, 2 இன்ட்டு a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி, இது 2a ப்ளஸ் n மைனஸ் 1, 12 மைனஸ் 1 11 இன்ட்டு டி. டி என்ன? 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1 2 2 6 2 12 அப்படின்னா 6 வெளியே இருக்கும். சரிங்களா? கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கும். இந்த 2 கொண்டு உள்ள பெருக்குனீங்கன்னா இது 2a மைனஸ் 2b ப்ளஸ் 11 கொண்டு உள்ள பெருக்குனீங்கன்னா 11 2 22a, இங்கே பெருக்குனீங்கன்னா மைனஸ் 11
பி அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈக்குவல் டு 6 என்று 2a இங்கே 22a கூட்டினீங்கன்னா 24a. இது -11b, இது -12b, -13b பை a ப்ளஸ் b. இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். 18வது கணக்கு பாருங்கள். x³ -27 பை x³ + x² - 6x என்ற கோவைக்கு விலக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. x³ -27 பை x³ + x² - 6x. மேலே இருக்கிறத நாம் x³ - 3³ எழுதிக்கலாம். கீழே ஒரு எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா x² + x -6. மேலே a³ - b³ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். x மைனஸ் 3 a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் x² ப்ளஸ் ab 3x ப்ளஸ் b ஸ்கொயர் 3 9 பை இது எக்ஸு இதை காரணிப்படுத்தணும். அதாவது -6 இங்கே 1 வரணும் இல்லையா. 2 3 6 மைனஸ் எதுக்கு போடுவோம் நம்ம? இதுக்கு ப்ளஸ்னால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ், அப்போ இது மைனஸ். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 என்று எக்ஸ் ப்ளஸ் 3 எதையுமே இங்கே அடிக்க முடியாது. அதனால் இந்த எக்ஸு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 இதில் எது 0 ஆனாலும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வரையறுக்க முடியாததாக ஆயிரும். அதனால் விலக்கப்பட்ட மதிப்புகள் என்னென்னா எக்ஸு 0வாக இருந்தாலும் கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆயிரும். எக்ஸுக்கு 2 போட்டிங்கனாலும் இதெல்லாம் 0 ஆயிரும். எக்ஸுக்கு -3 போட்டிங்கனாலும் கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆயிரும். அதாவது கீழே டினாமினேட்டரில் இருக்குது எப்போல்லாம் 0 ஆகுதோ அந்த மதிப்புகள்லாம் விலக்கப்பட்ட மதிப்புகள். 0 2 -3. 19வது வினா பாருங்கள். aij சமம் மாடுலஸ் i மைனஸ் 2j. இதை வச்சு ஒரு 3x3 அணி எழுதுவீங்களாம். 3x3 அணி எப்படி இருக்கும்? a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல்ல a11 கண்டுபிடிப்போம். a11னா i இருக்க இடத்துல 1 -2 இன்ட்டு j இருக்க இடத்துலையும் 1 சமம் 1 மைனஸ் 2 1 2 இல்லையா. 1ல் 2 கழிச்சிங்கன்னா -1 மாடுலஸ் இருக்கிறதுனால அது +1 ஆயிரும். அடுத்து a12 கண்டுபிடிங்க. ஐக்கு 1 ஜேக்கு 2 அப்படின்னா என்ன வரும்? 1 - 4 1 - 4 -3 மாடுலஸில் 2 வெளியே எடுக்கிறப்ப +3. அடுத்து a13 கண்டுபிடிங்க. 1 - 2 இன்ட்டு 3 1 - 6 1 - 6 -5 மாடுலஸ்குள்ளே இருந்து வெளியே வரும்போது +5. a21 கண்டுபிடிங்க. a21 ஐக்கு 2 ஜேக்கு 1 அப்படின்னா 2 - 2 0. அடுத்து a22 ஐக்கு 2 ஜேக்கு 2 2 - 4 2 - 4 -2 மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +2. a23 2 - 2 இன்ட்டு 3 2 - 6 -4 மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது 4. a31 ஐக்கு 3 -2 இன்ட்டு ஜேக்கு 1 3 - 2 1. a32 ஐக்கு 3 ஜேக்கு 2 2 பெருக்கல் 2 3 - 4 -1 1. a33 ஐக்கு 3 ஜேக்கு 3 3 - 6 -3 மாடுலஸ் விட்டு வெளியே எடுக்கும்போது +3. ஸோ இப்போ நம்ம எழுதுவோம். a11 1 1 12 3 13 5. a21 0 2 4. அடுத்து 1 1 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஏ எழுதணும், கடைசியாக மறக்காமல் ஏ எழுதுங்க. 20வது வினா பாருங்கள். முக்கோணம் ABC ஆனது முக்கோணம் DEFக்கு வடிவொத்தவை. அப்படின்னா 2 முக்கோணம் போட்டுக்குங்க. இது ABC
அதே மாதிரி இன்னொரு முக்கோணம் போட்டுக்குங்க. DEF இந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தவை. இதில் BC 3, EF 4 சென்டிமீட்டர், ABCயின் பரப்பு 54, DEFயின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இரு வடிவத்த முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதம் அவற்றின் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். அப்படின்னா இதோட பரப்பு 54. அதே போல் முக்கோணம் DEFயின் பரப்பு, அதாவது ABCயின் பரப்பு பை DEFயின் பரப்பு சமம் அதனுடைய ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். அப்படின்னா இங்கே 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். இதை மேலே கொண்டுட்டு போங்க, இதை இந்த பக்கம் தலைகீழாக கொண்டு வாங்க. முக்கோணம் DEFயின் பரப்பு சமம், இங்கே ஏற்கனவே 54 இருக்குது, இது தலைகீழாக போகும்போது 4 ஸ்கொயர் 16 பை 3 9, 1 9 9, 6 9 54, 6ஐயும் 16ஐயும் பெருக்குனீங்கன்னா 96 சதுர சென்டிமீட்டர் உங்களுக்கு விடையாக கிடைக்குது. ரொம்ப ஈஸி, கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா. அடுத்த கணக்கு பாருங்கள். 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது. ஒரு குன்று முக்கோண வடிவத்தில், அதுவும் செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. சரியா, இதுதான் குன்று, இதுதான் அதனுடைய அடிப்பக்கம் 19,3. இதில் இந்த குன்று தரையோடு ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாடு, இந்த கோட்டோட சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை ஏன்னு வச்சுக்கலாம். BC ABயின் சமன்பாடு. அதுக்கு முதல்ல நாம் ABயின் சாய்வு எழுதுவோம். சாய்வுங்கிறது என்ன? சாய்வு M சமம் tan தீட்டா. இதில் தீட்டாங்கிறது அது x அச்சோடு ஏற்படுத்தும் கோணம் இல்லையா? அப்போ tan x அச்சோடு ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி. tan 45 1. நமக்கு தெரியும் சாய்வு புள்ளி வடிவம், அதாவது ஒரு நேர்கோட்டின் சாய்வு தெரியும், ஒரு புள்ளி தெரியும். அப்படின்னா சாய்வு புள்ளி வடிவத்தை நம்ம பயன்படுத்தணும் அதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா y மைனஸ் y1 சமம் m இன்ட்டு x மைனஸ் x1, y மைனஸ் y1. இதை x1னா இதை y1 எடுத்துக்கணும். y1ங்கிறது 3 சமம் mங்கிறது 1, x மைனஸ் x1ங்கிறது 19. சுருக்கணும்னா y மைனஸ் 3 சமம் x மைனஸ் 19. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா x அப்படியே இருக்கும், y இந்த பக்கம் மைனஸ் ஒய்னு வரும். இங்கே மைனஸ் 19, இது ப்ளஸ் 13, கழிச்சிங்கன்னா மைனஸ் 16 சமம் 0ன்னு நமக்கு கிடைக்கும். 22வது வினா பாருங்கள். y சமம் 4/3x மைனஸ் 7 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் 7, -1 என்ற புள்ளிவள்ளி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. நாம் கொடுத்துருக்க சமன்பாடை எடுத்து மறுபடியும் எழுதுவோம். y சமம் 4/3x மைனஸ் 7. இந்த சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிடுவோம். அப்படின்னா இது 3y சமம் 4x மைனஸ் 21. இந்த 3 மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வருவோம். 4x மைனஸ் 3y மைனஸ் 21 சமம் 0. இதற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு எப்படி எழுதணும்? செங்குத்தான கோட்டின் சமன்பாடு எழுதும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் கோஆர்டினேட்டை மாற்றிக்கணும். அப்போ இது 3x, இது 4y, ஏதாவது ஒன்றுக்கு குறிய மாற்றிக்கணும். நாம் இங்கே மாற்றுவோம். இங்கே மாற்றும்போது இது, அதாவது இந்த 3 இந்த பக்கம் போகும்போது +3, 4 இந்த பக்கம் அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 4y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து k சமம் 0. இப்போ 7,-1 என்ற புள்ளி வழி செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7,-1 என்ற புள்ளி வழி செல்வதால் x இருக்க இடத்துல 7, y இருக்க இடத்துல -1 போடுவோம். 3 × 7 ப்ளஸ் 4 × -1 ப்ளஸ் k சமம் 0. 3 21 -4 அப்படின்னா என்ன வரும்? 27 4 கழிச்சிங்கன்னா 21 4 கழிச்சிங்கன்னா 17. அப்படின்னா k சமம் -17ன்னு கிடைக்கும். தேவையான கோட்டின் சமன்பாடு என்ன? 3x ப்ளஸ் 4y மைனஸ் 17 சமம் 0. அடுத்த வினா பாருங்க. sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a சமம் 2 cosecant a அப்படின்னு சொல்லணும். நாம் இதில் sin a-வை வெளியே எடுத்துருவோம். sin a-வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்னவாகும்? 1/1
1 ப்ளஸ் காசு ஏ. இங்கே வரும்போது 1/1 மைனஸ் காசு ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், சைன் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கே 1 மைனஸ் காசு ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காசு ஏ அப்படின்னு கிடைக்கும். கீழே என்ன வரும்? 1 ப்ளஸ் காசு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காசு ஏன்னு இருக்கும். சரியா? இந்த மைனஸ் காசு ஏ ப்ளஸ் காசு ஏவோட கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2 பை இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுது. அப்படின்னா இங்கே 1 ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நமக்கு தெரியும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது சைன் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா. அப்படின்னா இந்த இடத்துல சைன் ஏ அப்படியே இருக்குது இன்று 2/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர் ஏன்னு போடுவோம். ஒரு சைன் ஏவோட கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2/sin ஏ மட்டும் இருக்குது. நமக்கு தெரியும் சைன் ஏவோட தலைகீழ் விகிதங்கள் பார்த்தோம் இல்லையா? சைன் ஏவோட தலைகீழ் என்னன்னு சொல்லுவோம்? கொசிகண்ட் ஏன்னு சொல்லுவோம். அப்படின்னா 2/sin ஏங்கிறது 2 கொசிகண்ட் ஏக்கு சமம். பாருங்கள், நம்ம அதுதானே சொல்லணும், 2 கொசிகண்ட் ஏன்னு சொல்லணும். 24 நீளம் 3 மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? முதல்ல நாம் உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். சமப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிப்போம் இல்லையா? உருளையின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? 2πr/h. ஓகேங்களா? இப்போ 2πr/hல r வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு உருளை போட்டுக்கோங்க. உருளை போட்டு அந்த கணக்கில் என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் அதில் குறிச்சிக்கோங்க. அதனுடைய ஆரம் கொடுத்துருக்காங்களா? விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளவு? 2.8. அப்போ ஆரம் ஆகும்போது இது என்னவாகும்? 1.4 மீட்டர்னு ஆயிரும். அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் இல்லையா? அதனுடைய உயரம் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வளைபரப்பில் அப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு பைக்கு 22/7 இன்ட்டு ஆறுக்கு 1.4 இன்ட்டு ஹெச் இருக்க இடத்துல 3. பாருங்கள், இது 177, இது 0.27 பெருக்குங்க. 2 22 44 பெருக்கல் 2யும் 3யும் பெருக்குனா 6, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.6. 4 24, 4 24 2 26, 24.6 மீட்டர் ஸ்கொயர். அது ஒரு சுற்றும் போது. இப்போ அது எத்தனை சுற்றுதான் பாருங்கள். 8 சுற்றுகளில் எவ்வளவு சமப்படுத்தும் அப்படின்னா 8 சுற்றும்போது இந்த பரப்பை 8ஆல் பெருக்கிக்கணும். 8 பெருக்கல் 26.4, 4 8 32 மீதி 3, 6 8 48 3 51 மீதி 5, 2 8 16 5 21, 211.2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பை 8 சுற்றுகளில் அது சமப்படுத்தும். 25வது வினா, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் அளவுகள் கொடுத்துருக்காங்க, உயரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு கூம்பின் கன அளவு தெரியணும். கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3πr²h. கரெக்டுங்களா? இப்போ 2 கூம்பு இருக்குது, அதனுடைய ஆரங்கள் சமம் தான், அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. முதல் கூம்பின் கன அளவை 1/3πr²h1 எடுத்துக்குவோம். இன்னொரு கூம்பின் கன அளவை 1/3πr²h2 எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டோட ஆரங்களும் சமம், உயரங்கள் தான் வேறு வேறு. முதல் கூம்போட கன அளவு 3600, ரெண்டாவது கூம்போட கன அளவு 5040. இந்த பக்கம் 1/3πr² கேன்சல் ஆயிரும், h1/h2 இருக்கும். இந்த பக்கம் 0 அடிச்சுக்குங்க. 360/504ன்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், 360/504. ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு சிம்பிளாக அடிங்க. இது 2 மீதி 1 10, 5 2. இங்கே அடிச்சிங்கன்னா 1 மிச்சம் 1 16 8 80. அடுத்த ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு 1
2 6 இங்கே அடிச்சிங்கன்னா 9 0 மறுபடியும் 6 3 இங்கே அடிச்சிங்கன்னா 4 5 9வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கோங்க 5 45 இங்கே அடிச்சிங்கன்னா 7 63 ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு H1:H2 சமம் 5:7ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த வினா பாருங்க 28வது வினா. ஒரு தரவு கொடுத்துட்டு அதுக்கு வீச்சுக்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க தரவில் மிகப்பெரிய மதிப்பு எல் என்னன்னு பார்க்குறீங்க. எல் 61.4. சிறிய மதிப்பு எஸ் என்னன்னு பார்க்குறீங்க 13.6. வீச்சுக்கு என்னமா ஃபார்முலா? வீச்சு வேணும்னா எல்லிருந்து எஸ்ஸை கழிச்சிடுவீங்க. 61.4லிருந்து 13.6 கழிக்கிறீங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 47.8 கிடைக்கும். அடுத்து நமக்கு என்ன வேணும்? வீச்சுக்கள் வேணும். வீச்சுக்களுக்கு என்ன ஃபார்முலா? வீச்சுக்கள் சமம் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோமே 47.8 பை எல் ப்ளஸ் எஸ் 61.4 கூட 13.6 கூட்டி போடுங்க. கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 75.0 கிடைக்கும். அப்படின்னா இங்கே 75. 47.8 நீங்கள் 75ஆல் வகுக்கிறீங்க. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.637 கிடைக்கும். இதை 2 இலக்கத்துக்கு ரவுண்ட் பண்ணும்போது 0.64ன்னு கிடைக்கும். 27வது வினா பாருங்க. ஒரு நெட்டாண்டில் 53 திங்கட்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நெட்டாண்டில் 366 நாட்கள் இருக்கும். அதாவது 52 வாரங்களும் 2 நாட்களும் இருக்கும். அந்த 2 நாட்கள் என்னெல்லாம் இருக்கலாமோ அதுதான் கூறுவழி. என்னெல்லாம் இருக்கலாம்னா ஞாயிறு திங்களாக இருக்கலாம், அல்லது திங்கள் செவ்வாயாக இருந்திருக்கலாம், அல்லது செவ்வாய் புதனாக இருந்திருக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறாக இருந்திருக்கலாம். இப்படி இருந்திருக்கலாம். கரெக்டா? இதில் அந்த அந்த 2 நாளில் திங்கட்கிழமை வரணும். அதுதான் நாம் ஈன்னு எடுத்துக்க போகிறோம். எங்கெல்லாம் திங்கட்கிழமை இருக்குது? ஞாயிறு திங்களில் இருக்குது, அப்புறம் திங்கள் செவ்வாயில் இருக்குது. சரியா? எத்தனை சான்ஸு? 2 சான்ஸு. இப்போ நிகழ்தகவு எழுத போகிறோம். நிகழ்தகவு மொத்த சான்ஸ் எவ்வளவு? 7 இல்லையா? அதாவது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? என்ஆஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். என்ஆஃப்எஸ் 7. அதில் நமக்கு சாதகமான விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆஃப்இ 2. அப்போது நிகழ்தகவு சமம் 2/7. நன்றி மாணவர்களே.